ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எத்தனை பேர் இந்த காலவேளை தேவனுடைய அந்த அன்பை நீங்கள் ருசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை அவன் சொல்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு அனுபவம். என்ன அனுபவம்னா, ஆடு மேய்த்து கொண்டு இருந்த அவனை, அதாவது கரவல் ஆடுகளுக்குள்ள நடந்து திரிந்த அவனை தேவனாகிய கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக வைத்தார். இது அவனுடைய பிறப்பினுடைய அந்த ஒவ்வொரு பரிமாணம் அல்லது ஒவ்வொரு நிலை. ஆகையினால கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிற அந்த அனுபவமானது அவனுக்கு அதுவும் சரிதான், கரெக்டு தான். இது அவனுடைய அனுபவம். அது சொல்லுவது அவனுடைய பெர்ஸ்பெக்டிவில் கரெக்டு தான், அது சரிதான். ஏன்னா நல்லவர் என்பது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அவனை சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாய் அவனை உயர்த்தி அவன் மரிக்கும் வரைக்கும் அவன் ராஜாவாக இருந்தால் மரித்தான். ஆகினால அது சொல்கிறது சரி, அது கரெக்டு தான் அவனுடைய அனுபவத்தின்படி. ஆனால் அவனுடைய அனுபவம் என்பது வேறு, நம்முடைய அனுபவம் என்பது வேறு. அவன் சொல்கிறான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவ்வளோதான், அது அவ்வளோதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இல்லை, அனுபவித்து அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றோம், ருசிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும். நல்லவர் அல்ல, அதிதீவிர படுபயங்கர அசத்தல் நல்லவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த நல்லவர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது நாம் சொல்லுகிற வார்த்தை, அதாவது வேதத்தின்படி தாவீதின்படி பேசின அந்த நல்லவர் அந்த பெர்ஸ்பெக்டிவின்படி அல்ல, அதை காட்டிலும் மேலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. அவனுடைய அனுபவத்தை உலகத்தில் இருக்கின்ற யாராவது ஒருவர் இதை அனுபவித்திருக்கலாம். என்னது அனுபவித்திருக்கலாம்? ஒரு பணக்காரர் இருக்காங்க, உங்களுக்கு குழந்தை இல்லை, அனாதையாக ஒரு ரோட்டில் அல்லது குப்பைத்தொட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த அனாதை பிள்ளையை எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்குது? தாய் தகப்பன் என்னால் அதை காப்பாற்ற முடியாதுன்னு போட்டு போயிடுறாங்க, இல்லை தவறுதலாக பெற்ற பிள்ளையை போட்டு போயிடுறாங்க. அந்த பிள்ளை குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குடும்பத்தில் அது வாழுமோ அப்படின்னு தெரியாது. ஆனால் பணக்கார வீட்டு குடும்பத்தில் அது எப்படி வாழும்? அருமையாக வாழும். அது கோடியில் யாராவது ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது நமக்கு நல்லவர் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற நம்முடைய அனுபவமானது, அதாவது வார்த்தைக்கு எட்டாத, வார்த்தையினால் புகழப்படுகிற அந்த புகழ்ச்சிக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாத நிலையில் நல்லவர் 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 நல்லவர். ஆமென். ஏன் அப்படின்னா, பாவத்திலிருந்து உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த சக்தியும் மனுஷனை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. நம்மை மீட்டிருக்கின்றார். ஆகவே அவனுடைய பெர்ஸ்பெக்டிவின்படி நல்லவர் என்றால், பேசப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பெர்ஸ்பெக்டிவில் அதை கொண்டு வந்து பார்க்கோம் என்றால் அது ரொம்ப கீழான நிலை. நம்முடைய நிலை மிக 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 உன்னதமான நிலை. அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் அவருடைய அன்பை ருசிக்கின்றோம். ஆகையினால தான் அதிதீவிர படுபயங்கர அசத்தல் நல்லவர் என்று ஏதோ எனக்கு தெரிந்த வார்த்தையில் நல்லவர் என்று நான் சொல்கிறேன். எண்ணிக்கைக்கும் வார்த்தைகளுக்கு அடங்காததுமான நல்லவர் நம்முடைய தேவன். கரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த நல்லவர் என்று சொல்லப்படுகிற அந்த நல்லவருக்குள்ள இதை உணர்ந்தாதான் அந்த நல்லவரை நல்லவராக புரிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிப்பின் அனுபவத்தை எந்த மனுஷன் ஆழமாக உள்ள போய் உணர்றானோ, ஆதாம் முதற்கொண்டு அல்லது இன்று மரிக்கின்ற இந்த சனப்பொழுதுல இயேசுவை அறியாது மரிக்கின்ற மனிதன் வரைக்கும் பெற முடியாத அந்த ரட்சிப்பை, அந்த இரத்தம் கழுவுதலை, இந்த ஆத்தும மீட்பை நாம் பெற்றிருக்கின்ற நாம், நமக்கு அவர் எப்படி நல்லவராக இருக்கிறார் என்றால் வார்த்தைக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத நல்லவராக நமக்கு இருக்கு. இதை ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் ஊறி போய் அதை அனுபவிக்கின்ற ஒருவனால் மாத்திரமே இதை பேச முடியுங்க. மறுபடியும் சொல்றேன், அவனுடைய நல்லவரை பேசிடலாம், தாவீதின் நல்லவரை யாரும் பேசிடலாம்.
ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷன் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற அந்த நல்லவருக்குள்ள ஆதாம் முதற்கொண்டு இன்று மரிக்கின்ற, ரட்சிக்கப்படாமல் இருந்து மரிக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் அதை அடைய முடியாமல் மரிக்கின்றான் இல்லையா, அது பெறவே முடியாது. எவ்வளவு கோடி ரூபாய் அந்த உலகத்தையே பரிசா கொடுத்தாலும் பெற முடியாத அந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கின்றேன் என்றால், இதை உள்ள ஒருத்தன் எவ்வளவு ஆழ்ந்து ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஊறி போய் அனுபவிக்கிற அவனால தான் வாழ்க்கையில், அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கின்ற அந்த மனுஷனால தான் என்ன செய்ய முடியும்னா அவன் பேச முடியும். வார்த்தையினால் விவரிக்க முடியாத நல்லவர் அவர் என்று பேச முடியும். அதை பெற்று சபையில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா, ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற சகல உயிரினங்களும் அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்றால், பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறை நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதர்களுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் கிரியை செய்கிறது அல்லது எப்படிப்பட்ட நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி, ஆனால் கடவுள் பேர் தெரியாது, அவர் பேசுகிற அந்த வார்த்தையை அவர்களால் கேட்டது கிடையாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக வணங்கி கொண்டு இருக்கின்ற பூமியில் குகைகள்லையும் மலைகள்லையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, இருதயம் இருளாக இருக்குங்க. உண்மையான தேவனுடைய சத்தத்தை கேட்கறதற்கும் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத இருக்கிறபடினால இருதயத்தின் குருடத்தின் நிமித்தமாக, இருதயத்தின் அந்த குருட்டுத்தனத்தின் நிமித்தமாக தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்கள். அடுத்தது சிலை வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் சிலை வழிபாடே இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் போதிக்குது. வேதம் போதிக்கிறது. யாத்ராமம் 20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன போல கூட யாதொரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் என்ன போல வெள்ளினால பொன்னினால உருவாக்கி அவைகளை சேவிக்க கூட, என்ன போல கூட உருவத்தை செய்து சேவிக்க கூடாது சொன்ன அந்த தேவனுடைய அந்த மக்கள் என்ன செய்றாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஒரு உருவத்தை வச்சு வழிபடுறாங்க. மாதா வழிபடுறாங்கன்னா மாதாவை வைத்து வழிபடுகிறது என்பது மகா இயேசுவை வைத்து உருவத்தை வைத்து வழிபடுவதே மகா அருவருப்பானது. இன்னும் உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு அவங்க என்ன செய்யறாங்க, வழிபடுறாங்க, மாதாவை வழிபடுறாங்க, அது அதை காட்டிலும் ரொம்ப கேவலமானது. இது சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்தாவை நன்கு அறிவாங்க, ஆனா நன்கு அறிந்தாலும் பிதாவுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவுதலையும் அனுபவியாது இருக்கின்ற பெயரளவில் உலகத்தினுடைய போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அதுக்கு மேலே இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சபையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபையில் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களாகிய உங்களையும் பார்த்தா சொல்கிறேன், நீங்கள் உன்னதமான உயர்வான மேலான ஒப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆமே. அப்போ இந்த உலகத்தில் இந்த யூதர்கள் இருக்கிறாங்க, அதாவது பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் உன்னதமான இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கும் கீழே ஒரு நிலை இருக்காங்க யூதர்கள். அவங்க இறை நம்பிக்கை இருக்குது. அந்த இறை நம்பிக்கை இருக்கின்றபடியினால அவங்க கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தேவனை தான் வணங்குறாங்க. ஆனால் ஆவியின்படி அல்ல, அவங்க சரீர அந்த ஐடியாலஜி படி, அந்த எண்ணத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க, வணங்குறாங்க. எப்படி என்றால், மேசியா வருவார்னு சொல்லி வேதம் பேசுகிறது. அந்த பேசப்பட்ட அந்த மேசியா வந்துவிட்டு போய்விட்டார், ஆனால் இன்னும் வருவாங்க. அவங்க உலக பிரகாரமாக பார்க்குறாங்க, எங்கள் மேசியா ராஜாவாக வருவார், ஆட்சி செய்வார், ராஜ்யம் பண்ணுவார், கையில் கத்தி வச்சுக்கிட்டு டாம் 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 டாம்னு அப்படியே சண்டை போடுவார், அப்படிலாம் நினச்சி மேசியாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே நினைவில் இருந்த ஒரு மனுஷனை பார்த்து தேவனாய் கர்த்தர் பேசினார். அந்த மனுஷன் இயேசுவை அவர் வார்த்தையின் மூலமாக அவர் நம்பி தேவனோடு தனியாக இரவில் ரகசியமாக உறவு கொள்ளுகிற, அதாவது ரகசியமாக இரவில்
தேவனோடு சம்பாஷிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பேர் நிக்கதேமு. நீ மறுபடியும் பிறக்கணும்னாரு. ஏய், மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி பிறக்க முடியும்? என்னங்க சொல்கிறீங்க? இவ்வளோ வயசாகிடுச்சு, நான் எப்படி போய் எங்கள் அம்மா வயிற்றில் பிறக்க முடியும்? என்ன இப்படி பேசுகிறீங்க? நீ மோசே ஆகமத்தை படிக்கலையா? அவன் ஒரு யூதன், பரிசேயன். அது மாத்திரமல்ல, போதகன், போதிக்கிறவன். பரிசேயன்னா போதிக்கிற அந்த வேலையில் இருக்கிறவன். மோசே ஆகமத்தை நீ போதிக்கிற இல்லை, அது என்ன பேசியிருக்கு? வனாந்தரத்தில் பாம்பின் விஷத்தினால் கடிபட்டவர்கள் அந்த வனாந்தரத்தில் இருக்கிற உயர்த்தப்பட்ட மோசேனால் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைச்சி கொண்டாங்க. பாவம் எங்கே? பாம்பு ஒன்னையும் மூதாதையரும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எப்படி தீண்டப்பட்ட நிலையில் இருக்காங்க, அதுபோல் நீயும் இருக்கிறப்பா, உங்கள் மூதாதையில் இருக்கிறாங்க. அப்போது என்ன பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், வழிமுறைகள், பண்டிகைகள், இன்னும் நியமனங்கள் எதுவும் என்னை கழுவலை. மாறாக நான் கிரியையினால் செய்தவைகள் எல்லாம் என்னை குற்றப்படுத்தி நீ பாவி, இன்னும் நீ கழுவப்பட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கு, நான் முழுவதுமாக கழுவப்படலைன்னு எனக்கே தெரியுது. ஆகவே இயேசுவே, கல்வாரி சிலுவையில் நீங்கள் உயர்த்தப்பட்டீங்க. மோசே உயர்த்தப்பட்டது போல் நீங்களும் உயர்த்தப்பட்டிருக்கீங்க. நீங்கள் தான் என்னை கழுவணும். உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் முற்றிலுமாக கழுவப்படுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னை கழுவுங்க என்ற ரீதியில் நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிற. அப்படி சொல்லும்போது தான் தேவன் அருமையான ஒரு வார்த்தையை பேசினார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரலி, அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வார்த்தை பை வார்த்தையாக பார்த்தோம். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது எப்படி அன்பு கூர்ந்தார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தது நிமித்தமாக தான் அன்பு கூர்ந்தாரா? இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனிதனில் தான் படைக்க போகிற அந்த மனிதனை நான் நேசிக்கணும், அன்பு கூறணும்னு அவர் முடிவெடுத்தார். ஆகையினால உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அன்பு கூர்ந்தபடியினால தான் நம்ம ஆவிக்குரிய சபையில் ஆராதித்து கொண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆராதித்து கொண்டு இருக்கோம். அப்போ எப்படிலாம் அன்பு பயணித்தது, எப்படி அதனுடைய அன்பினுடைய பயணம், பரிபூர்ண அன்பினுடைய பயணம் எப்படி செயல்பட்டது, எப்படி கிரியை செய்தது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? ஆதாமுக்குள்ளே, அவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே, முதல் பாவ உலகத்துக்குள்ளே எப்படி, அதற்கப்புறம் நோவாவினுடைய குடும்பத்துக்குள்ளே, சேம் காம் யாப்பேத் அவங்க குடும்பத்துக்குள்ளே, சேமுடைய வம்சமாகி அந்த வம்சத்துக்குள்ளே ஆபிரகாம் வந்தான், அவனுடைய குடும்பத்துக்குள்ளே ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுக்குள்ளே எப்படி இந்த அன்பு பயணித்தது. இப்போ யாக்கோபுடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்படி பயணிக்கிறது, யாக்கோபுடைய பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை எப்படி காக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பிள்ளையவே ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அந்த பரிபூர்ண அன்பு பயணிக்கிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டிருக்கோம். கடந்த வாரத்தில் நாம் இந்த யாக்கோபு அவனுடைய குமாரர்களுக்குள்ள எப்படி இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது என்பதை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அப்போ யோசேப்பு என்ன செய்கிறான்? அரண்மனையில் இருக்கிறான். இப்போது தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்திட்டு எங்கள் அப்பாவை கூட்டுவான். எங்கள் அப்பா, என் செல்ல அப்பா, என்னை பல வர்ண அங்கினால் போட்டு அந்த அங்கினால் என்னை உடுத்தி வைத்து என்னை அழகு பார்த்த எங்கள் அப்பா, செல்ல அப்பா, அவர் எப்பொழுதும் எனக்கு உச்சிதமான உயர்வான நல்ல மேலான காரியங்களை எனக்கு கொடுக்கிறவர் அவர். எங்கள் அப்பா போல் எனக்கு வராது. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரான்னு நான் கதறி அழுகிறான். ஐயோ, எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரே. என்ன செய்கிறான்? கதறி அழுகிறான். எங்கள் அப்பா உடனே பார்க்கணும் போல் இருக்குது, போய் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியம் எப்படி பரிபூர்ண அன்பு தன் தகப்பனை பார்ப்பதற்காக அல்லது தன் தகப்பனோடு ஒன்று சேர்வதற்காக இந்த பரிபூர்ண அன்பு பயணிக்கிறது என்பதை இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 45:10 வாசிங்க. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். சரி, என்ன கவனி. சரி, அடுத்து வாசி. 45:11 வாசி. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு
அங்கே அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். சரி, அப்போ இங்கே சொல்கிறான், கடந்த வாரத்தில் என்ன செய்கிறான்னா, அப்பா உயிரோடு இருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷம், பரிபூர்ண அன்பு ஒரு குடும்பத்தை என்ன செய்யறதுன்னா இணைத்தது. தம்பி அண்ணன் தம்பியை என்ன செய்தது, முதல்ல இணைச்சது. இப்போது தாய் தகப்பனை இணைக்குது. எப்படி இணைக்கிறது என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு. எனக்கு வேணுங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. இங்கே யோசேப்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றான் என்றால், இயேசுவுக்கு பிரதிபலிப்பாய் அல்லது இயேசுவுக்கு முன்னடையாளமானவனாய் இருக்கின்றான் ரட்சிக்கப்படுவதற்கு. அல்லது இரட்சகனாய் யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளமானவனாய் இருக்கின்றான். யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளமானவனாய் இருக்கின்றான். ரட்சிப்பு என்பது என்னவென்றால், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்தின்படி இருக்கக்கூடிய ரட்சிப்பு என்பது முதல்ல ஒரு அரசாங்கம் சண்டை அடிப்பது நிமித்தமாக அடிமையாக போகுதல், அடுத்தது கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாட்டினா அல்லது ஒருவனை விலை கொடுத்து வாங்குவது நிமித்தமாக அடிமைத்தனம், இன்னொன்று வியாதியினால் அடிமைத்தனம், இன்னொன்று அதாவது ஆவிக்குரிய நிலையில் அவங்க ரட்சிக்கப்படுகிற நிலையில். இங்கே எப்படின்னா, இன்னொன்று பொருளாதாரத்தில் வறுமையாக இருப்பது நிமித்தமாக அதில் இருந்து மீட்கக்கூடிய அடிமைத்தனம் அல்லது அந்த ரட்சிப்பு. ஆகவே இவங்க அடிமைத்தனம் இல்லை, பொருளாதாரத்தில் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவர்களை மீட்கும்படியாக ஒரு மீட்பனாக இந்த யோசேப்பு இருக்கிறான். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க? உணவு பஞ்சம் என்கிற அந்த பஞ்சத்தினுடைய உச்சத்தில் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷத்துக்குள்ளே இவங்க எல்லாம் செத்துடக்கூடாது. ஆகவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், நாம் சாகாதபடிக்கு எகிப்தில் தானியம் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன், அங்கே போய் என்ன செய்யுங்க, தானியம் வாங்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குமாரர்களை தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறான் இந்த யாக்கோபு. சரி, இப்போ யோசேப்பு அந்த இடத்துல இருக்கிறான். சொல்கிறான், உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கின்ற யாவற்றிற்கும் என்று சொல்கிறான். உமக்கு அப்படின்னா அவனுடைய தனிப்பட்ட அந்த ஒருவன். உம்முடைய குடும்பத்தாருக்கும், உமக்கு என்றால் தனி மனுஷன், உம்முடைய குடும்பத்தார் என்றால் அந்த தனி மனிதனை சார்ந்து இருக்கின்ற குடும்பத்தார் அவர்கள், அல்லது உமக்கு இருக்கின்ற யாவற்றிற்கும் அப்படி என்றால் அவன் மாத்திரம் இல்லை, அவன் குடும்பத்தார் மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தாரோடு இணைந்து வேலை செய்கிற வேலையாட்கள், அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாருக்கும் அதான் யாவற்றிற்கும். என்ன வரக்கூடாது அப்படின்னா, வறுமை வரக்கூடாது. மீட்பினுடைய முதல் திட்டம், மீட்பினுடைய முதல் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, வறுமை இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனையும் சாபத்தின் விளைவாக, ஒவ்வொரு மனுஷனையும் வறுமையின் நிமித்தமாக, சாபத்து நிமித்தமாக வறுமை என்ன செய்கிறது, ஒவ்வொரு மனுஷனையும் கீழே நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், சாபத்தின் விளைவாக இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் இனம் புரியாத அளவிற்கு, இனம் தெரியாத அளவிற்கு ஒவ்வொரு மனுஷனையும் வறுமையானது, பஞ்சமானது, பசியானது, பட்னியானது, பிணியானது, நோயானது ஒவ்வொரு மனுஷனையும் கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கின்றது, அவன் அறியாமலேயே. என்னது? அறியாமலே இழுத்து. இப்போ ஒரு சம்பவம் என்னன்னா, வறுமை உமக்கு உண்டான யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு. பரிபூர்ண அன்பு பாருங்க, மீட்கப்படுகிற இந்த மீட்புக்கு முன்பாகவே பரிபூர்ண அன்பு வறுமை இல்லாமல் இருப்பதற்காக, அவங்களை செழிக்க செய்வதற்காக மீட்பு முதல்ல போய் அவங்களை செழிக்க வைக்கும். இது பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபினுடைய குமாரர்களுக்குள்ள யோசேப்பின் மூலமாக இந்த யோசேப்பு இரட்சகனாய் இருக்கின்றான். இந்த இரட்சகனாய் இருக்கின்ற அவன் சொல்கிறான், உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் வீட்டில் உள்ள யாவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க, அங்கே கூழும் அரைக்கூழு, முக்கால்வாசி அரை வயிறு, காவயிறு பரவாயில்ல, எப்படியோ பொறுத்துக்கிட்டு வாங்க. இல்லை,
எப்படியோ அடியில் ஈர துணியை கட்டிக்கிட்டு, வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு எப்படியா வந்து சேருங்க. இல்லைங்க, அவன் சொல்கிறான், இந்த பூமியில் 5 வருஷம் மகா கொடிதான் வரப்போகுது. நீங்கள் அப்பா, நீங்கள் உங்கள் குடும்பத்தார் யார் இருக்கிறா? எங்கள் அம்மா இறந்துட்டா, எங்கள் அம்மாவுடைய தாதி அவங்க பிள்ளைங்க, எங்கள் பெரியம்மா அவங்களுடைய பிள்ளைங்க, எங்கள் பெரியம்மாவுடைய தாதி எல்லாம் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் பணம் கொடுத்து வாங்கின அடிமைகள் இருப்பாங்க, மிருக ஜீவன்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி ஆயிடக்கூடாது? வறுமை என்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள் என்ன செய்யப்படக்கூடாது? வறுமை என்கிற வார்த்தை உங்களுக்குள்ள அது அனுபவமாக வந்துவிடக்கூடாது. எப்படி பாருங்க, பரிபூர்ண அன்பு எப்படி டிராவல் ஆகுது. ஃபஸ்ட்டு பரிபூர்ண அன்பு எப்படி டிராவல் ஆகுது பாருங்க. யாக்கோபுடைய குடும்பத்தில் இவன் ரட்சகன். அவன் சொல்லியிருக்கலாம், ஏதோ தட்டு முட்டெல்லாம் இருக்கும், கஞ்செல்லாம் இருக்கும், ஏதோ காய்ச்சிட்டு கூழை காய்ச்சிட்டு அப்படியே வாங்க, புறப்பட்டு வாங்க, வர்ற வயலில் ஏதாவது பழங்கள்லாம் இருக்கும், தின்னுட்டு ஈர துணியை கட்டிக்கிட்டு எப்படியா வந்து சேருங்க, நான் பார்த்துக்கிறேன். கிடையவே கிடையாது. அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. அந்த வார்த்தையை அவன் பேசவே இல்லை. பரிபூர்ண அன்பு யோசேப்புக்குள்ளேருந்து அந்த குடும்பத்தார், ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ள மனிதர் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் வறுமை என்கிற வார்த்தை அவர்களுக்குள் அனுபவிக்க அல்லது பயணிக்க அல்லது அந்த வார்த்தை சொல் கேட்கக்கூடாது என்பது இந்த பரிபூர்ண அன்பினுடைய முதல் படி. அவை கரங்களை தள்ள சொல்லுங்க. ஆமே அல்லையா சொல்லிட்டு சொல்கிறான், இதோ உங்களுடைய பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கின்றதே. இவன் பேசுகிற இந்த வார்த்தையை கேட்குறாங்க. யார் கேட்குறா? யார் கேட்குறா? யாக்கோபினுடைய குமாரர் கேட்குறாங்க. எல்லாம் பிரமித்து போயிடறாங்க. என்னடா இங்கே நடக்குது? வித்துட்டோம், அவன் எங்கே போனான்னு தெரில, ஆனால் இவன் தான் சொல்கிறான், என்ன மந்திரமோ தெரில, ஆனால் அவன் மாதிரி எங்களுக்கு தெரியல, ஆனால் பேசுகிறான், ஆகவே பேசுகிறத கேட்போன்னு சொல்லிட்டு பிரமித்துக்கு இருக்கிறான். இவங்களால் 50% நம்பிட்டான். ஏன்னா என்னை விற்று போட்டிங்களே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது, எகிப்துக்காரனுக்கு இங்கே கொண்டு வந்தாங்க அதெல்லாம் தெரியுது, இந்த விஷயத்தெல்லாம் அவன் என்ன செய்கிறான், நரேட் பண்ணுறான், அதெல்லாம் தெரியுது. ஆனால் போங்க, அப்பாவை கூட்டுவாங்க, அப்பாவோட இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாரையும் கூட்டுவாங்க, மிருகஜீவன்லாம் கூட்டுவாங்கன்னு ஏதோ ஒரு நடக்க போகுதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, பார்த்துட்ருக்காங்க. யார் பார்க்குறா? இந்த யாக்கோபுடைய குமாரர்கள், அதாவது யோசேப்புடைய அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்குறானு. சொல்கிறான், இதோ என் தம்பி பென்யமீன் இருக்கிறான், நான் பேசுகிறது நான் தான் என் வாய் தான் பேசுது, இது என் பென்யமீன் என் தம்பி இருக்கிறான் அப்படின்னோன்னு அவர்களுடைய அந்த பேசுகிற அந்த மனிதனுடைய அந்த பேச்சு நம்பகத்தன்மை 50லிருந்து 55, 60, 70 என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிகிரி என்ன செய்யுது, உயருது. அந்த பர்சன்டேஜ் என்ன செய்யுது, உயருது. சொல்கிறான், எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து. ரொம்ப அவசரப்பட வேணாம், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ என்ன செய்யுங்க, அவரை கூட்டுவாங்க. அவர் போகலான்னு சம்மதம் தெரிவித்து வரலான்னு அவருக்கு பிரியப்பட்டா அவன் வரலாங்க. அப்படியா? இல்லை, அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்கிறோம். ஏன்? கிட்டத்தட்ட 12 வருஷம் யோசேப்பு தன் தகப்பனை விட்டு அவருடைய ஸ்பர்சத்தை அவன் அனுபவியாது, அவருடைய பிரசன்னத்தை அவன் கண் காணாது, அவருடைய வார்த்தையை காதுகள் இதுவரைக்கும் கேளாது என்ன செய்து கொண்டிருக்கான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் கேளாது வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போது ஒரு மனுஷர் இருக்கிறாரு வச்சுக்கோமே, இந்த மனிதர் மரித்து விடுகிறார். ரொம்ப குடும்பத்தில் அவர் தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், பிள்ளைகள் மனைவி எல்லாருக்கும். அவர் மரித்திடுறார், அவர் மரித்து விடுகிறார். அப்போது எப்படி மரிக்கின்றார் என்றால், ஏதோ ஒரு விபத்தில் மரித்து விடுகிறார். அவருடைய முகம் கூட தெரியாத அளவுக்கு சிதைந்து விடுகிறது. என்ன செய்து விடுகிறது? சிதைந்து விடுகிறது. அப்போது அவரை எடுத்து அடக்கம் பண்ணான். என் முகம் கூட, என் கணவருடைய முகம் கூட நான் பார்க்க முடியாத, என் பிள்ளைகள் பார்க்க முடியாத அளவுக்கு பாவியாக ஆயிட்டேனே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அடக்கம் பண்ணி முடிஞ்சிருது. ஒரு 3ஆம் நாள் ஆறுதல் கூட்டம் வைக்கிறாங்க. ஆறுதல் கூட்டம் முடிஞ்சிருது. ஒரு 10-15 நாள் ஆகுது. தாழ முடியாத வேதனையில் அந்த குடும்பமானது அதாவது தந்தையும், அதாவது தாயும் பிள்ளைகளும் அப்படியே இருக்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரில.
நைட்டில் ரொம்ப தூக்கமே இல்லாமல் பிள்ளைகளும் ஐயோ அப்பா போயிட்டாரு, என்ன தான் இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. ஒரு டோரு தட்டுற சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டால் கணவன் வந்து முன்னாடி நிற்கிறார். அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது உண்மையிலே நடந்த சம்பவம் தான். அதாவது இந்த கடலூர் பக்கத்தில், விழுப்புரம் பக்கத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் ஒரு மனிதர் இருக்கார், குடிக்கிறவர் தான். என்ன செய்தார், அவர் வீட்டை விட்டு வெளில போயிடுறாரு. குடிக்க வீட்டில் சண்டை போட்டுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து வெளில போயிடுறாரு. நல்லா குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு ஒரு 2 நாள் வரல, எங்கேயோ போயிடுறாரு, வேறு ஊருக்கு போயிடுறாரு, வேறு வீட்டுக்கு போய் எங்கேயோ போயிடுறாரு. ஆனால் அந்த வெளியில் போன உடனே அந்த ஊர்லேயே ஒருவர் மயங்கிய நிலையில் ஒருவர் இறந்து கிடக்கிறாரு. அந்த இறந்து கிடக்கிற அவர் வீட்டை விட்டு வெளியில் போனவர் மாதிரியே உள்ள மனுஷன் இவர். அவரை கொண்டாந்தோடனே அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இறந்த போன அவரை அவங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் அவர் என்று நினைத்து கொண்டு அவரை எரிப்பதற்காக கொண்டு போகிறாங்க. வெளியில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறதுக்காக வர்றவங்க எல்லாம் பணம்லாம் எரியறதுக்காக அங்கே வச்சிட்ருக்குறாங்க. பணத்தை எரிச்சிட்டு வந்துட்டாங்களா அல்லது பணத்தை எரிக்கிறதுக்காக போகிறாங்களா எனக்கு சரியாக தெரில, மறந்துருச்சு. இவங்க என்னன்னாக்கா, யாரோ ஒரு உறவினர் இதே ஈம காரியத்திற்காக வேறு ஊர்லேருந்து இவர் போன ஊர் வழியாக இறங்கி இவங்க ஊருக்கு வரணும். இவர் போன ஊர் வேறு ஊர், அல்லது அவங்க அங்கேருந்து வரும்போது பஸ் அந்த ஊருக்கு வந்துருச்சு. இவர் பஸ் ஸ்டாண்டில் அப்படி நின்றுட்டுருக்காரு. இவங்கள பார்த்தோன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னங்க இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உன் சாவுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன், என்ன எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறேன். ஏன் சாவா, நான் எப்போ செத்தேன், ஒன்று தான் இருக்கேன் அப்படின்னோடனே அங்கேருந்து ஒரு ஃபோன் அடிக்கிறாரு செல்ஃபோனில். என்ன இங்கே மச்சான், இங்கே மச்சான் ஏதோ ஒரு உறவுக்காக நான் சொல்கிறேன், மச்சான்னு ஒரு பேரை சொல்கிறேன். இந்த மச்சான் இங்கே இருக்கிறாரு, நீங்கள் என்ன செத்து போயிட்டாருங்க, யார் செத்து போயிட்டா, எங்கே செத்து போயிட்டா, இங்கே தான் இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு, எப்படி செத்து போயிட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே எல்லோரும் விழிச்சு ஆஹா அப்படின்றாங்க. இது உண்மையிலே நடந்த கதை. சரி, இப்போது மறுபடியும் ஒரு ஊமை கதைக்கு வருவோம். கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தவுடனே மனைவி பிள்ளைகள் அந்த கணவனை பார்க்குறாங்க. பார்க்கின்ற அந்த மனைவிக்கு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், அவர் வந்து இந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகள் கண்ணீர், ஆனந்த கண்ணீரில் என்ன செய்கிறாங்க, அந்த மனைவியும் பிள்ளைகளும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ அவர் ஏன் அழுவுறீங்க, நான் விபத்து நடந்த உண்மைதான், ஆனால் விபத்து நடந்த என்னை வந்து தெரியாமல் என்னை தூக்கிட்டு போயிட்டு வேறு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு நிலையில் நான் வந்து வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆகவே எனக்கு தேறி வரத்துக்கு ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு, ஆகினால் நான் வந்துட்டேன்னு உருவம் தெரியாத இவங்க கணவன் சொல்லிட்டு அடக்கம் பண்ணதெல்லாம் அந்த விவரம் அறிந்ததெல்லாம் அவர் நினைக்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை இதுவரைக்கும் கேட்கவே முடியாது, பார்க்கவே முடியாது என்ற தன் தகப்பனுடைய வார்த்தையை நான் இனி கேட்கப் போகிறேன், பார்க்க போகிறேன் என்று யோசேப்புக்கு யாக்கோபனுடைய அந்த முக தரிசனத்தை, அந்த பாவத்தை, அல்லது அவருடைய வார்த்தை, வாயின் மொழியின் அந்த வார்த்தையை கேட்பதற்கு எவ்வளவு அவன் மிகவும் ஆவலாக இருந்திருப்பான் என்பதை பாருங்க. சீக்கிரமாக கூப்பிடுங்க எங்கள் அப்பாவுடைய வார்த்தையை, எங்கள் அப்பாவுடைய முகத்தை நான் 12 வருஷமாக நான் பார்க்கல. எப்படி இருக்கும் பாருங்க. கூப்பிட்றான். அந்த பரிபூர்ண அன்பு முதல்ல ரட்சிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள வறுமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் இந்த பரிபூர்ண அன்பானது ரட்சிப்புக்குள்ளே, அந்த விடுதலைக்குள்ளே, அந்த ரட்சணியத்துக்குள்ளே செயல்படுகிறது. கரங்களை தள்ளல சொல்லுங்க ஆமே, கரங்களை தள்ளல சொல்லுங்க ஆமே. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ரட்சிப்பானது, அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பரிபூர்ண அன்பானது இந்த யோசேப்புக்குள்ள, இந்த யாக்கோபுடைய குடும்பத்துக்குள்ள பயணிக்கின்றது. ஆமே, ஹல்லேலூயா. இதுதான் இந்த பயணத்தினுடைய முதல் படி. அடுத்தது பாருங்க, தன் தம்பியாகிய பென்யமின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான், பென்யமினும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். இது வந்து 2 அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சரீரபூர்வமான உணர்வு பகிரப்படுகிற ஒரு அனுபவம் இவை. சரி, அடுத்தது, பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து. யார் முத்தம் செய்தா? யோசேப்பு, அவனும் அந்த யோசேப்பினுடைய சகோதரர் என்ன செய்தாங்க, ஒருவரை ஒருவர் முத்தம் செய்கிறாங்க.
அவர்களை கட்டிக்கொண்டு என்ன செய்யணும், அழுதாங்க. அதற்கு பின் அவர்களுடைய சகோதரர்கள் அவனுடைய சம்பாஷிக்கிறாங்க. சரி, இதுதான் பரிபூர்ண அன்பு அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை அல்லது ஒரு தளத்தை அங்கே உருவாக்குகின்றது என்பதை பார்க்க முடியும். முதல்ல வறுமையை போக்குவதற்காக வறுமை ஆகாதபடிக்கு அப்படிங்கிறான். எங்கள் அப்பாவை நான் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படிங்கிறான். என் தம்பியை நான் பார்த்துட்டேன் என்று சொல்லி அங்கே ஒருவரை ஒருவர் பிரச்சனையோட விரோதத்தோட பகையோட இருந்த இவனுங்க இருந்தானுங்க. இவன் தான் இருக்கணும், யோசேப்பு தான் இருக்கணும். ஆனால் யோசேப்பு இல்லை, ஆனால் இவனுங்க தான் என்ன செய்கிறானுங்க, இருந்தானுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி உண்டாகிறதுனா, ஒரு சமாதானத்தை அங்கே இந்த ரட்சிப்பானது பரிபூர்ண அன்பானது அங்கே ஒரு குடும்பம் என்கிற ஒரு இணைப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பரிபூர்ண அன்பு அங்கே முதல்ல பயணிக்கிறது. இங்கே இன்னொரு விஷயம் பாருங்க. அடுத்தது 45:16 யோசேப்பின் சகோதரர்கள் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோனின் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் கடும் கோபம் அடைந்து, அப்படியா இல்லைங்க, சந்தோஷமாகறாங்க. எங்கே ஒரு ரட்சிப்பு நடக்கின்றதோ, எங்கே பரிபூர்ண அன்பு பயணிக்கின்றதோ, அங்கே தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணிக்கிற அந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலை காணப்படும் என்றால், தன்னை சார்ந்தவர்களும் அங்கே மகிழுவார்கள். அந்த சந்தோஷத்தில், அந்த பரிபூர்ண அன்பில். எவ்வளவு அற்புதம் பாருங்களேன், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம் பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், பரிபூர்ண அன்பு முதல்ல ஒரு தளத்தை உண்டாக்குது. இப்போ அந்த தளமானது எங்கன்னா, அந்த தளத்தை உண்டாக்கப்பட்ட அந்த தளம் எப்படிப்பட்ட தளமாக இருக்குன்னா, சமாதானத்தின் அன்பின் தேவ பரிபூர்ண அன்பின் தளமாக அங்கே இருக்குது. தளம் என்றால் பிளேஸ், ஒரு ஸ்டேஜ் அங்கே உண்டாகுது. இதை அந்த நிலைக்கு வந்தான் இல்லையா, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தான் இல்லையா, அந்த வந்தவனுடைய யார் வர வைத்தானோ அவர்களுடைய காதில் விழுகுது. அதுவும் அவர்களுக்கு எப்படி இருக்க ரொம்ப சந்தோஷமாட்டு. ஐயா இவன் வந்தான் ரைட்டு, இவங்க குடும்பத்தார் இவங்க வந்தானுங்களாம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஏன் இவதெல்லாம் இவனை கூப்பிட்றான், எதுக்கு இவனை கூப்பிடணும், இவங்கள கூப்பிடணும். இவன் இப்படி கூப்பிட்டாக்கா அண்ணன் தம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க, 11 பேர் இருக்கானுங்க. அவங்க அம்மா இறந்துட்டா, அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு இப்போ இருக்கிற 2 மனைவி 2 தாதி, இப்போ ஒரு மனைவி செத்து போயிட்டா, ஒரு மனைவி 2 தாதி, அதுங்களும் ஆடு மாடுகளும் வந்தால் என்ன எகிர்த்து தாங்குமா? யோசிக்கலைங்க. பரிபூர்ண தேவனின் பரிபூர்ண அன்பு மற்றவர்களுக்குள் இது பயணிக்கிறபடினால இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ள அவங்க சிந்தனை போகாதபடி பரிபூர்ண அன்பு பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆயிட்டாங்க. பார்வோனும் அவங்களுடைய குடும்பத்தார் யாவரும் யோசேப்புனுடைய அந்த சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க என்று கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டான். சந்தோஷம் அடைஞ்சது மாத்திரமல்ல, இங்கே ஒரு 4 வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, சந்தோஷம் அடைந்தவர்களுடைய பிரதியுத்தரம் என்னன்னு பார்க்கணும். அப்பதான் பரிபூர்ண அன்பு எப்படி எல்லோருக்குள்ளும் பயணிக்குது இந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக என்பது அறிந்து கொள்ள முடியும். வாசிங்க 45:17 வாசிங்க. பார்வோன் யோசேப்பு யாரு? இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த பார்வோன். அவன் தான் சுப்ரீம் பொசிஷன்ல இருக்கிறான். அவனுக்கு கீழே யோசேப்பு இருக்கிறான். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறவனை அங்க எப்படி அவன் பார்க்கிறான் அப்படின்னா, தொடர்ந்து வாசிங்க. முதலாம் ஸ்தானத்தில் இருக்கின்ற பார்வோன் 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கின்ற யோசேப்பை நோக்கி, நல்லா கவனிச்சிங்க, உன் சகோதரர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதி ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்திற்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன்.
தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நல்லா கவனிச்சிங்க. இந்த யோசேப்புனுடைய முதல் ஸ்தானத்தில் இருக்கிறவன் பேசுகிற வசனத்தை பாருங்க. வண்டியில் கழுதையில் என்னென்னலாம் கொண்டு போக முடியுமோ எல்லாத்தையும் அவங்க என்னென்னலாம் கொண்டு போகிறாங்கன்னு அடுத்த வரிகள் வருகிறது. என்னென்னலாம் கொண்டு போக சொல்கிறான்னு அடுத்த வரிகள்லாம் வருகிறது. கழுதையின் மேலே என்னென்ன பொதிகளை ஏற்றுக்கொண்டு கானான் தேசத்துக்கு போங்கன்ட்டான். அந்த பொதியில் என்னென்ன இருக்குன்னு கீழே இருக்கிறது இருக்குது. சரி, அங்கே கானான் தேசத்துக்கு போய் என்ன செய்யணும்? உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தையும் அங்கேயே விட்டுட்டு வாங்க, இல்லை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து இந்த எகிப்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் குடிசை போட்டு அலறுங்க, கூக்குரல் இடுங்க, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இல்லை, கூட்டிட்டு கொண்டு வந்துட்டு எகிப்தின் நன்மையை என்ன செய்யுங்க? தேசத்தின் கொழுமையை சாப்பிடுங்க அப்படிங்கிறார். பரிபூர்ண அன்பு அவர்களை எகிப்து தேசத்திற்கு அழைத்து வந்து, அல்லது மீட்பின் தேசத்திற்கு அழைத்து வந்து, அல்லது பராமரிப்பின் தேசத்திற்கு அழைத்து வந்து, அல்லது இரட்சிப்பின் தேசத்திற்கு அழைத்து வந்து, இங்கே அழைக்கப்பட்ட அவர்கள் இருக்கப்படுகிற நிலையிலேயே இல்லாமல் இந்த தேசத்தினுடைய இரட்சிப்பின் தேசத்தினுடைய இந்த கொழுமையின் தேசத்தினுடைய இந்த இரட்சகருடைய தேசத்தினுடைய எண்ணத்தை சாப்பிடுவீங்க, கொழுமையை சாப்பிடுவீங்க. இதுதாங்க எக்ஸாக்ட் பிக்சர் ஆஃப் சால்வேஷன். இதுதான் துல்லியமாய் இருக்கக்கூடிய இரட்சிப்பினுடைய படம் அல்லது சித்திரம். நாம துன்மார்க்கமாக இருந்தோம், உலகத்தினுடைய பாவத்தில் இந்த சாபத்தில் இருந்தோம், துன்மார்க்கத்தில் இருந்தோம். தேவனாகிய கர்த்தர் இரத்தத்தின் மூலமாக என்னை கழுவிட்டார். கழுவப்படுவதற்கு முன்பாகவே கொழுமையை நல்ல உச்சிதமான பதார்த்தங்களை கொண்டு போகும்படியாக மாற்று வஸ்திரங்களாம் கொடுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்தார். இப்போ இரட்சிப்பின் தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா கொழுமையின் தேசம். ரட்சிக்கப்பட்ட நாம் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்தவைகளை அனுபவிக்க, அடைந்து கொள்ள, அதில் வாழ தேவனாகிய கர்த்தர் ஒரு பிக்சரை காண்பிக்கிறார். கொழுமையை சாப்பிடுங்க. அதுக்காக வாங்க. நம்முடைய சபையில் உலகத்தில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த வசனத்தை, இந்த மெசேஜை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக எவ்வளவு வறுமை, எவ்வளவு பொருளாதார குறைவு உங்களுக்குள் இருக்குமானால் அந்த பொருளாதார குறைவிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொழுமையை சாப்பிடும்படியாக தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிறார், உங்களோடு இடைபெறுவார். இதுதாங்க பிக்சர். நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னும் நான் தேசத்தின் கொழுமையை சாப்பிடவில்லை என்றால் உங்களுடைய அறியாமை. நான் சொல்றேன், உங்கள் அறியாமை நான் பேசினது நிமித்தமாக உங்களுக்கு விளங்கிவிட்டது. ஆகவே நீங்கள் இனி ரட்சிப்பின் அந்த திட்டத்தின்படி அந்த கொழுமையை சாப்பிட்டத்தான் ஆக வேண்டும். நான் சொல்லுங்க, பார்வோன் சொல்றான். பார்வோன் எதற்கு ஒப்பமை? பிசாசுக்கு ஒப்பமை. பிசாசுக்கு அவனுக்கு தெரியும், அவன் நற்செய்தி சொல்லுகிறவன் அல்ல, அவனுக்கு நல்லா தெரியும். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டார்களானால் நான் கொடுக்கின்ற பாவத்தின் மூலமாய் சாபத்தின் மூலமாய் வருகின்ற வறுமை, வேதனை, கண்ணீர், கவலை, கஷ்டம், துன்பம், வியாதி இதெல்லாம் அவங்க அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களானால் இந்த கொழுமையை ரட்சிப்பின் மூலமாய் பெற்றது நான் கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த காரியத்திலிருந்து விடுபட்டு அவங்க உச்சிதமான, உயர்வான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான அதை காரியத்தை அடைந்து விடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் சொல்ல மாட்டான். பார்வோன் அவன் சொன்னா கூட்டிட்டு வாங்கன்னு. பார்வோன் பிசாசுக்கு ஒப்பமையா இருக்கிறான். இப்போ நரகத்தில் இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவர்கள் இந்த பிசாசுடைய பிடியில் இருக்கிறான். பிசாசு சொல்லுவானா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க போய் கொழுமையை அனுபவிப்பீங்க, புஷ்டியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, வியாதி வறுமைலாம் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவானா? முடியாது, சொல்ல மாட்டான். ஆனா ஒன்று சொல்லுவான், ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்துவே, உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை காலம் வருவதற்கு முன் கெடுக்கவா வந்தீர் என்று மாத்திரம்தான் சொல்லுவான். அவ்வளோதான் சொல்ல முடியும் அவனால். கெடுக்கிறவன் பிடியில ஜனங்கள் இருக்கிறபடினால தான் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நல்லதை செய்கின்ற கர்த்தருக்குள் வருவார்களானால்
தேசத்தின் கொழுமையை, கல்வாரி சிலுவையினுடைய கொழுமை சம்பாதித்து வைத்தவர்கள் 100க்கு கோடி சதவீதம் சாப்பிடுவார்கள், அனுபவிப்பார்கள். ஒருவேளை இதை தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ரட்சிப்பினால் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்தவைகளை நீங்கள் 100க்கு 100% அடைந்து அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அதிலே வாழுவீர்கள் என்று தீர்மானிக்கிற அறிக்கை செய்கிறேன். ஆமே. அல்லது கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமே. அப்போ பாருங்க, கொழுமையை சாப்பிடல. வாசிங்க 19 வாசிங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் என்னது போதும், நிறுத்துங்க. என்ன கவனி. ஒரு அந்த காலத்தில் மெர்சிடிஸ் பென்ஸை அல்லது வால்வோ பஸ்ஸை அல்லது ஒரு ட்ரெயினில் ஒரு 3 கோச்சை ஃபுல்லாக அல்லது ஒரு பெரிய ஷிப்பில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே அன்னைக்கு இருந்ததுன்னா சொல்லியிருப்பான். அன்னைக்கு பிரதானமான ஒரு டிரான்ஸ்போர்ட் என்னது? குதிரை மேலே கிடையாது, கழுதை மேலே கிடையாது. குதிரை மேலே ஏற்றணும் அப்படின்னா குதிரை தாங்குற அளவு தான் ஏற்ற முடியும் இல்லையா? கழுதைனா கழுதை தாங்குற அளவு தான் ஏற்ற முடியும். உண்மையா? உண்மை. கழுதை மேலே ஏற்றுனா குறைச்சி இருக்கும், குதிரை மேலே ஏற்றுனா கழுதை சுமப்பது காட்டிலும் குதிரை அதிகமாக சுமக்கிறனால, பெருசாக இருக்கிறனால மேபி இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் கழுதை குதிரையினுடைய கேரியிங் கெப்பாசிட்டி இல்லையா? சொல்கிறான் வண்டி அப்படிங்கிறான். அந்த காலத்தில் வண்டி எப்படி இருந்தது என்றால், வண்டியே ரொம்ப கனமாக இருந்துச்சு. அந்த வண்டியை இழுப்பதற்கு குதிரைகள் பயன்படுத்தினாங்க, ஒட்டகங்கள் பயன்படுத்தினாங்க, கோவேறு கழுதைகளை பயன்படுத்தினாங்க. மினிமம் சொல்லப்பட்டிருக்கு 6 to 8 வரிசையில் இருக்கக்கூடிய குதிரைகள் கழுதைகள் அப்படி இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. யாருக்கு? குழந்தைகளுக்கு, மனைவிகளுக்கு. வண்டி இல்லை, வண்டிகளை. எத்தனை வண்டி பூட்டினானோ தெரியாது, என்னென்னலாம் கேரி பண்ணி அங்கே போச்சு என்று நமக்கு தெரியாது. அங்கே என்ன செய்யப்பட்டது? சென்றது, போனது. அங்கே பாருங்க. வாசிங்க. எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடைய ஏற்றுக்கொண்டு. உங்க அப்பா மாத்திரம் வரட்டும் தம்பி, உங்க அப்பாவுடைய மனைவியோ உங்களுடைய மனைவியோ வேண்டாம், நீ உங்க மனைவியில அங்கேயே இருக்கட்டும், உங்க அப்பா நீங்க மாத்திரம் வாங்க என்று இல்லை, அவர்களையும் ஏற்றுக்கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு பாருங்க. அடுத்து வாசிங்க. உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேணாம். நிறுத்து. என்ன பாருங்க, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் ஒரு எப்பவுமே வாடகை வீட்டிலே இருந்து 2 வருஷம் ஒரு வாடகை வீடு, இன்னொரு 2 வருஷம் இன்னொரு வாடகை வீடு, இன்னொரு 2 வருஷம் வாடகை வீடு, இன்னொரு 2 வருஷம் வாடகை வீடு அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஒரு கிரவுண்டில் ஒரு நல்ல ஒரு 5 பெட்ரூம் உள்ள ஒரு நல்ல விசாலமான ஒரு வீட்டை கட்டுறாங்க. கட்டிட்டு அங்கேருந்து வரும்பொழுது எப்படி வருவாங்க? இந்த வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா எப்படி வருவாங்க? எல்லா ஜாமானையும் ஏற்றுட்டு வர்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ஜாமானையும் ஏற்றுட்டு வர்றாங்க. இல்லை, நாம் அங்கே போகிறோம், இதை காட்டிலும் ரொம்ப வாடகை வீடு, ரொம்ப சின்ன வீடு. இந்த வாடகை வீட்டில் நிறையா வேண்டாத பொருளாக நம்ம அடைச்சி வச்சுருக்குறோம். அங்கே நல்ல வீடாக இருக்குது. அழுக்கு அதாவது தண்ணி ஒழுகிக்கிட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜாக இருக்குது. வாடகை வீடுனால பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தேவன் ஆசீர்வதித்துட்டார். நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்லை, கையில் துவைச்சிட்டு இருந்தோம், அதற்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. சில வேண்டாத சில பழைய பொருட்கள்லாம் இருக்குது, வேணும்னு வச்சுருந்தோம். ஆனால் இப்போது உயர்த்தினபடினால அந்த லெவலுக்கு நம்ம வாழ்க்கை அமைய போகிறதுனால இதெல்லாம் வேண்டாததாய் தெரியும். ஆக என்ன செய்வாங்க? உச்சிதமாய் இருக்கிறது என்னது? பட்டு புடவைகள், சில நகைகள், சில மறக்க முடியாத அனுபவம் உள்ள பழங்காலத்து உள்ள சில பொருட்கள் அதெல்லாம் இருக்கும். சில உடஞ்சி போனது, ஒட்ட வச்ச பிளாஸ்டிக்கு, நெளிஞ்சு போன அலுமினியம், இதெல்லாமா எடுத்துகிட்டு வருவோம். என்ன செய்வோம்? ஒன்று எடைக்கு போட்டுருவோம், இல்லாட்டினா அப்படியே விட்டுட்டு வந்துடும், அப்படியே வச்சுட்டு வந்துடும் இல்லையா? இங்கே தட்டு முட்டுங்கிறது டெய்லி யூஸ்க்கானது ஜாமானை எடுத்துகிட்டு வருவோம். சில காரியங்கள்லாம் பார்த்தோன்னா இப்போதைக்கு வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப துருபிடிச்சதாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ நல்லா இல்லை. ஒரு மாதிரி ஹீட்லேயே மேலே பரன்லேயே இருந்து எவர் சில்வரில் அங்கங்கே வெடிப்பு விட்டு போச்சு, இதை எடுத்துகிட்டு போனால் தூக்கி போட்டுருவோம்.
அப்படிப்பட்ட நிலையில் அங்கே இருக்குன்னா அதை பற்றி கவலைப்படாத. தட்டுமுட்டுகள்லாம் பற்றி கவலைப்படாத. வாசிங்க. எகிப்து தேசம் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளையின்படியே செய் அப்படின்னா போதும். என்ன கவனிங்க. நன்மையை அனுபவிக்க பரிபூர்ண அன்பு யாரை கொண்டு வேணாலும் என்ன செய்யும்? கிரியை செய்யும் என்பதுதான் பிரதானம். பரிபூர்ண அன்பு ஒரு குடும்பத்துக்குள்ள இப்ப பிரயாணிக்கிறது, இப்ப பயணித்து கொண்டு இருக்கிறது. அந்த பயணிக்கிற அந்த பரிபூர்ண அன்புக்குள்ள, அந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கின்றது என்றால் பிசாசே தெரியாம, பிசாசே அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு என்ன செய்யும்? பிசாசே காரியத்தை நடப்பிப்பான். அதுக்காக பிசாசு தான் கொடுத்தான் இல்லை, பிசாசுக்கு ஃபியூச்சர் என்னன்னு அவனுக்கு தெரியாது. தன்னை குறித்ததான நிலைமை தெரியுமோ ஒழிய தேவனுடைய பிள்ளையினுடைய ஃபியூச்சரை குறித்து எந்த பிசாசுக்கும் எந்த பிசாசுடைய தூதனுக்கும் தெரியவும் தெரியாது, தெரியவே தெரியாது. தவறுதலாக நடப்பிப்பான். அந்த தவறுதலாய் நடப்பிப்பதற்கு அவன் காரியத்தை செய்வானானால் அந்த தவறுதலாய் நடந்த பின்பு அதற்குள்ள இவ்வளவு மகா பெரிய விடுதலையும் மகா பெரிய செழிப்பும் மகா பெரிய பரிபூர்ண அன்பு வெளிப்படுகிற அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்று பிசாசுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? பிசாசுக்கு தெரியாது. அப்போ பாருங்க, நான் சொன்னபடி செய் அப்படிங்கிற பரிபூர்ண அன்பு அந்த மனுஷருக்குள்ள, அவர்களுக்குள்ள எப்படி அது பயணித்து அந்த மனுஷரை தேவன் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த பரிபூர்ண அன்பின் நன்மையை, அவர்கள் செழுமையை, கொழுமையை அவர்கள் எப்படி அடைகிறார்கள் என்பதுதான் இதோடைய பிக்சர். இயேசு அவனுடைய சந்ததியில்தான் வரப்போறாரு. யூதா கோத்திரத்தில் தான் அவர் வரப்போறாரு. அந்த கோத்திரம் யாக்கோபுடைய பிள்ளைகள், அவங்களுக்குள்ள யூதான்னு ஒருத்தன் இருக்கிறான். அவங்களுக்குள்ள தான் அவர் வரப்போறார். நல்லா தெரியும் தேவனுக்கு. ஆகையினால எப்படியோ தட்டு தடுமாறி முட்டி மோதி அங்கே பீராஞ்சி இங்கே பீராஞ்சி அங்கே கஷ்டப்பட்டு இங்கே கஷ்டப்பட்டு பறக்கோலத்தில் கந்தர கோலத்தில் ஏதோ ஒரு 42 சந்ததி முடிந்த பிறகு இயேசு பிறக்கட்டும்னு இயேசுன்னு நினைக்கல, பிதாவாகிய தேவனு நினைக்கல, பரிசுத்த ஆவிய தேவனு நினைக்கல. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இங்கே வருகிறார் என்றால் ஆயத்தம், பரிபூர்ண அன்பு எப்படி அங்கே ஆயத்தப்படுத்துகிறது பாருங்கள். தேசத்தின் நன்மையை சாப்பிடுவாய், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவாய் என்பதுதான் ரட்சிப்பினுடைய பரிபூர்ண அன்பினுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் அல்லது ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அல்லது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இது அவங்க அப்பாக்குள்ள வந்த பிறகு இந்த யோசேப்பு மனநிலைமை, தன் தகப்பனுடைய மனநிலைமை எப்படி அந்த பரிபூர்ண அன்புக்குள்ள இவங்க அந்த அனுபவத்தை பெற்றார்கள் என்பதை வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம் இந்த காலவேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால் அவருடைய சமூகத்தில் வருகிறோம். பரிபூர்ண அன்பு எங்களை ரட்சித்தது, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையில் உள்ள குடும்பத்தை கர்த்தாவே, உலகத்தில் ஆண்டவரே ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சித்தது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் இந்த பரிபூர்ண அன்பு பயணித்து ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்த உம்முடைய ராஜ்யத்தினுடைய கொழுமையை எல்லோரும் அனுபவிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் சபையில் இருக்கிறவளும், உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவளும், ஆண்டவரை எங்கள் சபையில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு பயணித்து தேசத்தினுடைய நன்மையை, ராஜ்யத்தினுடைய கொழுமையை சாப்பிடத்தக்கதாக தேவன் கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஆஸ்பத்திரியில், ஆண்டவரே மருத்துவமனையில் தேசத்தினுடைய கொழுமையை வாழ்நாளில் அவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக வியாதியின் படுக்கையை, மரணத்தின் படுக்கையை பரிபூர்ண அன்பு மாற்றத்தக்கதாக தேவன் கிரியை செய்து அவர்களை இந்த நாளில் உயர்த்தினபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினாலே முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கென்று காணிக்கையை செலுத்தி அவருடைய நாமத்தை ஆராதித்து, காணிக்கையின் மூலமாக ஆராய்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.